வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தி 1,25,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட டெங்கு காய்ச்சல் தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனை இன்று தொடங்கியது. ரஷ்யாவின் பிரைரன்ஸ்க், பெல்கோராட் மற்றும் குர்ஸ்க் பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சூசோவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 78வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளரும் நாடுகளின் குரலை வெளிப்படுத்தும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமூக நீதியை உறுதி செய்வதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். இதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் காலனி ஆதிக்கம் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களின் நோக்கம் தண்டனைக்கானது அல்ல, நியாயத்திற்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதுதான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் செலுத்தும் சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இளையோரின் நலனை கருத்தில் கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதன் பலன்கள் தற்போது கிடைக்கத் தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் பயன்பாட்டில் பிற நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்றார் அவர். விண்வெளித்துறையிலும் பல்வேறு சாதனைகளை இந்தியா படைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையிலும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றிருப்பது கிரிக்கெட் ஆர்வலர்கள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். செஸ், பேட்மிண்டன், டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் முடிவடைந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்களின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டில் மக்களவைத் தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமாக உலகின் ஜனநாயக சக்திக்கு வலு சேர்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நாட்டிற்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றி வரும் முப்படைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பெருமை மிகு பிரதிநிதிகளாக திகழ்வதாகவும் அவர்களுக்கும் இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மையக்கருத்தாக கொண்டு இந்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் 6000 சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழங்குடியினர், விவசாயிகள், மகளிர், இளையோர் ஆகியோர் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அங்கன்வாடி பணியாளர்கள், பஞ்சாயத்து அமைப்புகளின் மகளிர் தலைவர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 23 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இந்த வாய்ப்பினை வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஜே. சோபனா தங்கம் சுந்தர், கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர், திருப்போரூர் பிளாக், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். என்னை ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையில் நடக்கும் சுதந்திர தின விழாவிற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அழைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் 7 பெண் தலைவர்களை இந்நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள். இது ரொம்பவும் பெருமையான விஷயம். இச்சிறப்பழைப்புக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மை.கவ் இணையதளம் மற்றும் ஆகாஷவாணியுடன் இணைந்து பாதுகாப்பு அமைச்சகம் நடத்திய இணையதள போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 பேரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்புப் படை வீரர்களிடையே அகில இந்திய வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களின் மதிப்பு 1,25,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தேசப்பற்றை போற்றும் வகையில் இந்த இயக்கம் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சல் தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனை தொடங்கியுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமமும் பனேகா பயோடெக் நிறுவனமும் அறிவித்துள்ளன. ரோட்டக்கில் உள்ள மருத்துவ அறிவியல் மையத்தில் இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையின் கீழ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக இந்த 2 நிறுவனங்களும் கூட்டாக அறிவித்துள்ளன. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை தொடங்கியிருப்பது மருத்துவ ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாகும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இந்த தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளதன் மூலம் தடுப்பூசி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் நம் நாட்டின் திறன் உலகிற்கு உணர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்குக்கு எதிராக உரிமம் பெற்ற எந்தவொரு தடுப்பூசியும் தற்போது பயன்பாட்டில் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தெலங்கானாவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு அபிஷேக் மனு சிங்வி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் பைரன்செக், பெல்கோராட் மற்றும் கர்சக் பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்த பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் தற்காலிகமாக பிற பகுதிகளுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சூசோவில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் ஆட்டத்தில் பிரான்சிடம் தோல்வியடைந்தது. நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பிரேசிலை எதிர்கொள்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் மார்னே மோர்கல் நியமிக்கப்பட்டுள்ளார். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலர் திரு ஜெய்ஷா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரளா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியை திரட்டுவதற்கென 2 போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதன்படி முதல் போட்டி கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள மஞ்சேரியில் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்போட்டியில் மொஹமதியன் ஸ்போர்ட்டிங் கிளப் மற்றும் சூப்பர் லீக் கேரளா அணியை எதிர்கொள்கிறது. 2வது போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதி லக்னோவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க உள்ள அணியின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தி 1,25,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட டெங்கு காய்ச்சல் தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனை இன்று தொடங்கியது. ரஷ்யாவின் பைரன்செக், பெல்கோராட் மற்றும் கர்சக் பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சூசோவில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.